ஹாய், ஹலோ, வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் சம்பத் பேசுகிறேன் ஃப்ரம் தேஜஸ் கரண்ட் அஃபேர்ஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து தற்போது அனௌன்ஸ் பண்ணி இப்போ ரீசெண்டாக அனௌன்ஸ் பண்ணி செயல்படுத்த போகிற, அதாவது ஜனவரி 1லேருந்து கொடுக்க போகிற தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம், அந்த பென்ஷன் ஸ்கீம் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதை நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்னா டேப்ஸ் அப்படின்னு வரும். தமிழ்நாடு அஷ்யூர்டு பென்ஷன் ஸ்கீம், அதாவது தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் எப்போ அமல்படுத்த போகிறாங்கன்னா வர ஜனவரி 1ஆம் தேதியிலேருந்து, அதாவது இப்போ போச்சு இல்லையா 1ஆம் தேதி, அதுலேருந்து அமல்படுத்த போகிறாங்க. ஸோ அதுக்கு என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாமா? ஓகே. ஃபஸ்ட்டு ஒன்று வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த பென்ஷன் ஸ்கீமே வந்து அதாவது இந்த பென்ஷன் ஸ்கீம் ஏன் கொண்டு வராங்க அப்படின்னா, 2003லேருந்து மார்ச் மாதம் கடைசி தேதி இருக்குல்ல, மார்ச் 31க்கு அப்புறமா சேர்ந்தவங்களுக்கு பென்ஷன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது ஓல்டு பென்ஷன் ஸ்கீம். இப்போ இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம்னா என்ன? ஒருத்தவங்க வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயியாக இருந்திருப்பாங்க. அவங்க இறந்ததுக்கப்புறம் அவங்க ஒய்ஃப்க்கு போகும். அதில் இவ்வளோ பர்சன்டேஜ், இப்போ ஒரு 1,00,000 ஒருத்தவங்க சம்பளம் வாங்குறாங்க அப்படின்னாங்கன்னா, அவங்க வந்து ரிட்டையர் ஆகிட்டாங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு வந்து பென்ஷனை வந்து இவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு போகும்னு வச்சுங்களேன். சரிங்களா? அவங்க ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் இவ்வளோ அமௌண்ட்டுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பென்ஷன் கொடுப்பாங்க. அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா அதில் பாதி அமௌண்ட் வந்து அவங்களோட ஃபேமிலிக்கு போகும். பட் குறிப்பாக சொல்ல போனோம்னா ஒய்ஃப்க்கு. சரிங்களா? இதுதான் ஓல்டு பென்ஷன் ஸ்கீம், ஓபிஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சாரி, ஓல்டு பென்ஷன் ஸ்கீம். இதை வந்து ஸ்டாப் பண்ணாங்க. எப்போ ஸ்டாப் பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, மார்ச் 2003 மார்ச் 31 இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் வந்து ஸ்டாப் பண்ணிட்டு, அதுக்கு அடுத்தது வந்து உங்களுக்கெல்லாம் தெரியும் சிபிஎஸ்ன்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. சிபிஎஸ், கண்ட்ரிபியூட்டரி பென்ஷன் ஸ்கீம், அதாவது பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம். கண்ட்ரிபியூஷனா பங்களிக்கிறதுன்னு அர்த்தம். சரிங்களா? அப்போ கண்ட்ரிபியூட்டரி பென்ஷன் ஸ்கீம் வந்து கொண்டு வந்தாங்க சிபிஎஸ். இதுக்கு முன்னாடி இருந்தது வந்து ஓல்டு பென்ஷன் ஸ்கீம், பழைய ஓய்வூதிய திட்டம். பென்ஷன் ஸ்கீம் தான், அதை வந்து ஓல்டு பென்ஷன் ஸ்கீம், இப்போ வந்து கண்ட்ரிபியூட்டரி பென்ஷன் ஸ்கீம் சொல்லுவாங்க. இது வந்து ஏற்கனவே இருந்த ஓய்வூதிய திட்டம். இது இப்போ 2003க்கு அப்புறமா கொண்டு வந்த பென்ஷன் ஸ்கீம், சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வந்தாங்க. சரியா? ஸோ அப்போ இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த கண்ட்ரிபியூட்டரி பென்ஷன் ஸ்கீம் இருக்குல்ல, இந்த சிபிஎஸ்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒருத்தவங்க ரிட்டையர்மெண்ட் ஆகுறாங்க அப்படின்னா, ஒரு வேலை செஞ்சு முடிச்சுட்டு கவர்மெண்ட் எம்ப்ளாயி ரிட்டையர்மெண்ட் ஆகுறாங்கன்னா, அவங்களோட ரிட்டையர்மெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை வந்து அவங்கக்கிட்ட கொடுத்து, இவ்வளோ அமௌண்ட்டுன்னு சொல்லிட்டு செட்டில் பண்ணி முடிச்சிடுவாங்க. செட்டில் பண்ணி கையோட கொடுத்து அனுப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து பென்ஷன் கிடைக்காது. அதுதான் சிபிஎஸ், கண்ட்ரிபியூட்டரி பென்ஷன் ஸ்கீம். சரிங்களா? ஸோ இதனால தான் எல்லாருமே எதிர்த்தாங்க. என்ன எதிர்த்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்கள் எல்லாருக்குமே ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் தான் வேணும், பழைய பென்ஷன் ஸ்கீம் வேணும், இந்த கண்ட்ரிபியூட்டரி பென்ஷன் ஸ்கீம் வேணாம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீமில் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு எம்ப்ளாயி வந்து ரிட்டையர் ஆகுறாங்க அப்படின்னா, ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறமா அவங்களோட இவ்வளோ பர்சன்டேஜ் அமௌண்ட் வந்து அவங்களோட கடைசி அவங்க இறக்குற வரைக்கும் வந்து அவங்களுக்கு பென்ஷனாக வரும். சரிங்களா? ஆனால் இந்த நடைமுறை வந்து இந்த சிபிஎஸ்ல இல்லை. ரிட்டையர் ஆன உடனே ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டை கொடுத்து வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவாங்க. அதுக்கப்புறம் மாதம் மாதம் எங்களுக்கு பென்ஷன் கிடைக்காது. அதனால தான் எங்களுக்கு வந்து நிறைய எம்ப்ளாயிஸ் என்ன சொல்கிறாங்க, ஓல்டு பென்ஷன் ஸ்கீமே வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ என்ன நியூஸ் பார்க்க போகிறோம்னா, இதெல்லாம் வந்து நிறைய வந்து எப்போதுமே அரசு ஊழியர்கள் வந்து கவர்மெண்ட் கிட்ட, அதாவது கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் வந்து அரசாங்கத்துக்கிட்ட, தமிழ்நாடு அரசாங்கத்துக்கிட்ட வைக்கிற கோரிக்கை, ஒரு டிமாண்ட் வைக்கிறாங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் தான் வேணும், கண்ட்ரிபியூட்டரி பென்ஷன் ஸ்கீம் வந்து தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? இதை தான் வந்து தொடர் பிரச்சனையாக கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டுகளுக்கு மேலே இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் ஓவர் கம் பண்ணிட்டு கொண்டு வர்றது தான் இந்த
தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் டாப்ஸ். தமிழ்நாடு அஷ்யூர்டு பென்ஷன் ஸ்கீம். தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம். இது எப்பிலிருந்து நடைமுறைக்கு வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா 2026 ஜனவரி 1 முதல் அமலுக்கு வர இருக்கிறது. அதை பற்றி தான் இன்னைக்கு பிரீஃபா நியூஸ் பார்க்க போறோம். சரிங்களா? ஓகே, பார்க்கலாம். இப்ப இங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இங்க பாருங்க, உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தை, அதாவது இது என்னைக்கு நியூஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜனவரி 1ஆம் தேதி, ஜனவரி 10ஆம் தேதி வந்த நியூஸ் பேப்பர். அதுல இருக்கக்கூடிய நியூஸ் தான் நம்ம பார்க்குறோம். அப்ப அதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தை முன் தேதியிட்டு நிகழாண்டு ஜனவரி, அதாவது உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தை முன் தேதியிட்டு நிகழாண்டு ஜனவரி 1ஆம் தேதி முதல் அமல்படுத்த தமிழக அரசு அரசாணை ஒரு ஜியோ பாஸ் பண்ணியிருக்காங்க. என்னென்ன, இந்த தமிழ்நாடு அஷ்யூர்டு பென்ஷன் ஸ்கீமா ஜனவரி 1லேருந்தே நீங்க 2026 ஜனவரி 1லேருந்து நீங்க அதை அமல்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதுதான் பழைய கதை. கடந்த 2003ஆம் ஆண்டு மார்ச் 31க்கு பிறகு அரசு பணியில் சேர்ந்தவர்களுக்கும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த கோரி கடந்த 22 வருஷமாக அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் சங்கங்கள் போராட்டம் நடத்தி வந்தன. அதாவது எப்போ நிறுத்தினாங்க அந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம்? 2003 மார்ச் 31ஓட நிறுத்திட்டாங்க. அதுக்கப்புறம் ஏப்ரல் 1லேருந்து ஜாயின் பண்றவங்களுக்கு சிபிஎஸ் தான் உண்டு அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? அப்போ என்னாச்சு அப்படின்னா, எங்களுக்கு வந்து அப்பேருந்து போராட்டம் நடக்குது. இப்போ ஒரு 22 வருஷமா போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. எங்களுக்கு இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ 22 வருஷமா ஆசிரியர்கள் நடத்துறாங்க, அரசு ஊழியர்கள் நடத்துறாங்க, போராட்டம் நடத்திக்கிட்டே வராங்க. அப்படி நடத்திக்கிட்டு வரப்ப இப்போ இந்த தமிழ்நாடு அஷ்யூர்டு பென்ஷன் ஸ்கீமா இப்போ நம்ம கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. சரிங்களா? இப்போ கிட்டத்தட்ட ஒரு 22 வருஷம் போராட்டத்துக்கு அப்புறமா இப்போதான் அவங்க வந்து ஒரு புதிய ஓய்வூதிய திட்டத்தை தமிழ்நாடு அரசு கொண்டு வந்திருக்காங்க. சரிங்களா? மேலும் பழைய ஓய்வூதிய திட்டம், பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம், ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் பாருங்க. அப்ப பென்ஷன் ஸ்கீம்லயே ஃபர்ஸ்ட் நிறைய இருக்கு. ஏற்கனவே இருந்தது ஓபிஎஸ், அடுத்தது வந்து ஓல்டு பென்ஷன் ஸ்கீம், அடுத்தது வந்து கண்ட்ரிபியூட்டரி பென்ஷன் ஸ்கீம், அடுத்து வந்து இன்டகிரேட்டட் பென்ஷன் ஸ்கீம். இது 3 ஸ்கீம். இப்போ நமக்கு நடைமுறையில் இருக்கிறது சிபிஎஸ் மட்டும்தான். சரிங்களா? அப்போ இதை 3த்தையும் நல்லா அனலைஸ் பண்ணி ஒரு ரிப்போர்ட் வந்து கவர்மெண்ட்டுக்கு கொடுக்குறாங்க. யார் தலைமையில் அப்படின்னா ஐஏஎஸ் அதிகாரி இவர் ககன்தீப் சிங் பேடி. இவர் உங்களுக்கு தெரியும். அவர் தலைமையிலான ஒரு 3 பேர் கொண்ட குழு அமைச்சு அதை வந்து டிசம்பர் 30ஆம் தேதி இவங்க வந்து கவர்மெண்ட்டுக்கு, தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு, சிஎம்க்கு ஒரு ரிப்போர்ட் சொல்றாங்க. சரிங்களா? இந்த 3 திட்டத்தையும் நல்லா டீப்பா அனலைஸ் பண்ணி ஒரு 3 பேர் இவர் கீழே ஒரு 3 பேர் கொண்ட குழு வந்து ஃபார்ம் பண்ணி அவங்க வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. அது என்ன ரிப்போர்ட் அப்படின்னு பார்க்கலாம். இதன் அடிப்படையில் அவங்க கொடுத்த ரிப்போர்ட் அடிப்படையில் வந்து என்ன சொல்றாங்கன்னா, தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் வந்து டிஏபிஎஸ் செயல்படுத்தப்படும் என்று கடந்த ஜனவரி மாதம் 3ஆம் தேதி வந்து நம்ம சிஎம் வந்து சொல்றாரு. என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த இப்போ 22 வருஷமா போராட்டம் நடக்குதா, எங்களுக்கு வந்து ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ அதை வந்து இந்த போராட்டத்துல நடத்துறதை பார்த்துட்டு இங்க நம்ம சிஎம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ககன்தீப் சிங் பேடி இருக்காங்கல்ல, ஐஏஎஸ் ஆஃபீஸர், அவங்களோட தலைமையில ஒரு 3 பேர் கொண்ட குழு ஃபார்ம் பண்ணி இந்த இப்போ புதுசாக ஒரு பென்ஷன் ஸ்கீம் நம்ம கொண்டு வரணும். ஸோ அதுக்கான நீங்கள் எனக்கு ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ணுங்கள். ஏற்கனவே உள்ள பழைய அந்த 3 பென்ஷன் ஸ்கீமையும் ஆய்வு பண்ணி இதெல்லாம் இதில் இருக்கிற குறையெல்லாம் ஓவர் கம் பண்ணுற மாதிரி புதுசாக ஒரு ஸ்கீம் வந்து நீங்கள் எனக்கு வந்து கொடுக்குற மாதிரி ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லும்போது அவங்க கொடுத்த அந்த ரிப்போர்ட் பேஸ் பண்ணி கொண்டு வரப்பட்டது தான் இந்த தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் டாப்ஸ், தமிழ்நாடு அஷ்யூர்டு பென்ஷன் ஸ்கீம். இது எப்போருந்து செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஜனவரி 3ஆம் தேதி வந்து நம்ம சிஎம் வந்து அனௌன்ஸ் பண்றாங்க. சரிங்களா? ஓகே. அப்போ அந்த பென்ஷன் ஸ்கீம் பத்தி பார்க்கலாமா? இந்த பென்ஷன் ஸ்கீம்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்துக்கான அரசாணையும் இப்போ வந்து போன சனிக்கிழமை, அதாவது
10ஆம் தேதின்னு நினைக்கிறேன். அப்போ வந்து நம்ம சிஎம் வந்து அதுக்கான அரசாணை வந்து நம்ம தமிழ்நாடு அரசு வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ அப்போ இதுக்கான விவரம் பார்க்கலாமா? இது என்ன பென்ஷன் ஸ்கீம் சொல்லிட்டு. அப்போ இதுக்கான விவரம் என்னன்னா, கடந்த 2003ஆம் ஆண்டு ஏப்ரல் 1ஆம் தேதி முதல், கடந்த 2003 ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் பங்களிப்பு அடிப்படையிலான ஓய்வூதிய திட்டத்தை தமிழக அரசு செயல்படுத்தி வருகிறது. அதான் 2003 ஏப்ரல் 1 முதல் என்ன வந்துருச்சு? சிபிஎஸ் வந்துருச்சு. ஓபிஎஸ் நிறுத்திட்டு சிபிஎஸ் வந்துருச்சு. ஸோ அதுலேருந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து கண்ட்ரிபியூட்டரி பென்ஷன் ஸ்கீம் அதை வந்து செயல்படுத்திட்டு வராங்க. அதே மாதிரி 2004 ஜனவரி 1 முதல் வந்து நேஷனல் பென்ஷன் ஸ்கீம், தேசிய ஓய்வூதிய திட்டத்தை மத்திய அரசு கொண்டு வந்துட்டாங்க. சரிங்களா? ஓகே. அப்படி கொண்டு வரும்போது நேஷனல் பென்ஷன் ஸ்கீம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வராங்க. ஆனால் தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன செய்றாங்க? சிபிஎஸ் தான் வந்து செயல்படுத்திட்டு இருக்காங்க. இப்போ எல்லா கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்குமே வந்து சிபிஎஸ், அதாவது கண்ட்ரிபியூட்டரி பென்ஷன் ஸ்கீம் தான் நடைமுறையில் செயல்பாட்டில் இருக்கு. சரிங்களா? அப்போ என்பிஎஸ் என்னன்னா, நேஷனல் பென்ஷன் ஸ்கீம்னா என்னன்னா, இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் மத்திய அரசாங்கம் கொண்டு வந்தது. சரிங்களா? ஓகே. அப்போ என்ன சொன்னாங்க? இது தொடர்பான தமிழக அரசு அமைத்த ஆய்வுக்குழுவின் பரிந்துரைகளை கவனமாக பரிசீலித்து தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தை அதுதான் சொல்றாங்க. அந்த 3 பேர் கொண்ட குழு இருக்குல்ல, அவர் ஐஏஎஸ் அதிகாரியான ககன்தீப் சிங் பேடி அவர்களோட தலைமையில ஃபார்ம் பண்ண ஒரு 3 பேர் கொண்ட குழு வந்து ரெக்கமெண்டேஷன் பண்றாங்க. இதெல்லாம் நீங்க வந்து ஆட் பண்ணி புதுசா ஒரு ஸ்கீமை கொண்டு வரலாம் அப்படின்னு அவங்க சொன்னதின் பேர்ல அதெல்லாம் பரிசீலிச்சு அதுல கொண்டு வந்தது தான் இந்த தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம், நாப்ஸ். சரிங்களா? ஓகே. இப்போ இதன்படி என்ன சொல்ல வராங்க? இந்த புதிய ஸ்கீம்ல என்ன சொல்ல வராங்கன்னா, மாநில அரசு ஊழியர்களின் கடைசி மாத ஊதியத்தில் 50% ஓய்வூதியமாக அளிக்கப்படும். அவங்க ஒவ்வொரு ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் இருக்காங்களா, அவங்களோட கடைசி மாத ஊதியத்துல வந்து 50% வந்து ஓய்வூதியமா கொடுப்பாங்களாம். இதுக்கு இந்த எம்ப்ளாயிஸ் என்ன பண்ணணும்னு சொன்னீங்க? அவங்களோட 10% பங்களிப்பு வந்து கவர்மெண்ட்டுக்கு நீங்க கொடுக்கணும். அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன சொல்லுவாங்கன்னா, கடைசி மாத ஊதியத்துல வந்து 50% வந்து அவங்களுக்கு ஓய்வூதியமா கொடுக்குறாங்க. எம்ப்ளாயீஸோட ரிட்டைர்மெண்ட் ஆனதுக்கப்புறம் 50% வந்து ஓய்வூதியமா கொடுக்குறாங்க. அதுக்கு என்ன பண்ணணும்னா, ஒவ்வொரு எம்ப்ளாயீஸும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது 10% வந்து நீங்க வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து உங்களோட ஊதியத்திலேருந்து நீங்க கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கணும். சரிங்களா? ஓகே. இதுதான் இந்த ஸ்கீமோட முக்கிய ஒரு கருவி. சரிங்களா? ஓகே. அப்போ என்ன செய்யணும்னா, இங்க பாருங்க. இப்போ என்ன செய்றாங்கன்னா, அப்போ இந்த ஸ்கீம்ல இப்போ இந்த தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்துல இங்க பாருங்க, யாராச்சும் பென்ஷன்ல வாங்குறவங்க ஓய்வூதியதாரர் இறந்துவிட்டால் அவரது குடும்ப உறுப்பினருக்கு 60% ஓய்வூதிய தொகை குடும்ப ஓய்வூதியமாக வழங்கப்படும். சரிங்களா? அப்போ இப்போ ஒருத்தவங்க இந்த நாப்ஸ் படி பென்ஷன் வாங்குறாங்க. திடீர்னு வாங்கிட்டு இருக்கும்போதே அந்த பென்ஷன்தாரர் இறந்துட்டாருன்னா அதுல 60%, இவர் 100% பென்ஷன் வாங்கியிருப்பாரு. அப்போ இறந்ததுக்கு அப்புறமா 60% அவங்க ஃபேமிலிக்கு வந்து மாத குடும்ப ஓய்வூதியமாக கவர்மெண்ட் கொடுப்பாங்க. சரியா? ஸோ அப்போ இந்த நாப்ஸ்ல என்ன செய்றாங்கன்னா, ஒரு பென்ஷன் வாங்கிட்டு இருக்காரு ஒருத்தர், அவரோட இறப்புக்கு அப்புறம் பென்ஷன் வாங்கிட்டு இருக்கும்போது இறந்துட்டாங்கன்னா, அதுல அவர் வாங்கிட்டு இருந்த பென்ஷன்ல 60% வந்து அவங்களோட ஃபேமிலிக்கு வந்து குடும்ப விதமா ஃபேமிலி பென்ஷன்ல ஃபேமிலியில இருக்கவங்க பென்ஷனா வாங்கிக்கலாம். சரிங்களா? ஓகே. அடுத்தது என்ன சொல்றாங்கன்னா, இங்க பாருங்க, பணிக்காலத்துல இறக்க நேரிட்டால், ஒருவேளை ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி வந்து இந்த நாப்ஸ் பென்ஷன் ஸ்கீம் கீழே இருக்கிறாங்க. அவங்க பணியின் போது அவங்க எம்ப்ளாயி டியூட்டி பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு இறந்து போயிட்டாங்க அப்படின்னா, அவங்களுக்கு 25 லட்சம் ரூபாய் அல்ல அதுக்கு தாண்டாம 25 lakhs அவங்களுக்கு வந்து பணி கொடையா கொடுக்குறாங்க இந்த பென்ஷன் ஸ்கீம் கீழே. இந்த பென்ஷன் ஸ்கீம் கீழே ஒருத்தவங்க வந்து ஒரு எம்ப்ளாயி வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, கவர்மெண்ட் எம்ப்ளாயியா இருக்கிறாங்க நாப்ஸ் கீழே. அந்த ஓய்வூதிய திட்டத்தின்படி இவங்க வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, திடீர்னு அவங்களுக்கு ஏதாவது
ஆயிடுச்சு அப்படின்னு இறந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து மாசத்துக்குள்ள அவங்க திடீர்னு இறந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து 25 லட்ச ரூபாய்க்கு மிகாம, அதாவது 25 லட்ச ரூபாய் தான் மார்ஜின், அதை தாண்டாம அவங்களுக்கு வந்து பணிக்கொடை கொடுக்குறோம் அப்படின்னு இந்த ஸ்கீம் கீழே சொல்லியிருக்காங்க. சரியா? அடுத்தது பாருங்க. பணி காலத்தை நிறைவு செய்யாமல் ஓய்வு பெறும் அனைத்து அரசு பணியாளர்களுக்கும் குறைந்தபட்ச ஊதியம் அளிக்கப்படும். இப்போ ஒருத்தவங்க ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, திடீர்னு விஆர்எஸ் வாங்கிடுவாங்க. விஆர்எஸ்னா விருப்ப ஓய்வுன்னு சொல்லுவாங்கல்ல. உடம்பு கண்டிஷனால சடனா வந்து நான் ரிட்டையர் ஆகிக்கிறேன். இப்போ 58 வயசு தான் ரிட்டையர்மெண்ட் ஏஜ்னா, அவங்க வந்து ஒரு 56 வயசு வரும்போது சில பேருக்கு உடம்பு ரொம்ப சரியில்லாமல் போயிடும். அதனால அவங்க என்ன சொல்லுவாங்க, சார் நான் வந்து விஆர்எஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் விஆர்எஸ் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தவங்களாம் இருக்காங்க. இப்போ விஆர்எஸ் வாங்கிட்டாங்கன்னா அவங்களுக்கும் இந்த பென்ஷன் ஸ்கீம் கீழே குறைந்தபட்ச ஓய்வூதியம் வந்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் குறைந்தபட்ச ஓய்வூதியம் கொடுக்குறாங்க அப்படின்னா, இவங்களோட மாத சம்பளத்துல 10% வந்து கவர்மெண்ட் பிடிச்சிக்கிறாங்கல்ல. அதனால அந்த 10% வந்து திரும்பி இவங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு தான் இந்த விஆர்எஸ் வாங்கினவங்க குறைந்தபட்ச ஓய்வூதியம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பென்ஷன் ஸ்கீம்ல சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஓகே. அடுத்தது பாருங்களேன். அடுத்தது என்ன? இந்த புதிய திட்டம் செயல்படுத்தப்படுவதற்கு முன்பு ஓய்வூதியமின்றி பணி ஓய்வு பெற்றவர்களுக்கும் சிறப்பு ஓய்வூதியம் அளிக்கப்படும். இங்க பாருங்க. இப்போ ஜனவரி 1, 2026 முதல் இதை வந்து செயல்படுத்துறாங்க. எந்த ஸ்கீம்? இந்த நாப்ஸ், தமிழ்நாடு நாப்ஸ்ன்னு சொல்ற பாருங்க. டாப்ஸ், தமிழ்நாடு அஷ்யூர்டு பென்ஷன் ஸ்கீமு. இதை வந்து இந்த ஸ்கீமுக்கு முன்னாடி யாராச்சும் ரிட்டைர்மெண்ட் ஆயிருந்தாங்கன்னா அவங்களுக்கும் வந்து சிறப்பு ஓய்வூதியத்தை வந்து நாங்கள் கொடுக்குறோம்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்நாடு அரசு வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஓகே. அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க? அப்போ இது எப்பேந்து வருது? 2026 ஜனவரி 1 முதல் பணியில் சேர்பவர்களுக்கு என்ன சொல்லிருக்காங்க? பணியில் சேர்பவர்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்க? இந்த தமிழ்நாடு அஷ்யூர்டு பென்ஷன் ஸ்கீம் வந்து கட்டாயமாக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டாப்ஸ் வந்து கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. சரிங்களா? கண்டிப்பாக இந்த ஸ்கீமில் தான் தமிழ்நாடு கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் வந்து இனிமேல் ஒர்க் பண்ணுவாங்க. ஓய்வூதிய திட்டத்தின் கீழே வந்துடுவாங்க. சரிங்களா? அப்போ ஜனவரி 2026 1ஆம் தேதிக்கு முன் பணியில் இருந்தவர்களுக்கு அவர்கள் ஓய்வு பெறும்போது பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் அல்லது உறுதியளிக்க ஓய்வூதிய திட்டம் எதை தேர்வு செய்வதற்கு, இங்கே பாருங்களேன், இதை நான் கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்கோங்க. என்ன சொல்றாங்கன்னா 2026 ஜனவரி 1ஆம் தேதிக்கு முன் பணியில் இருந்தவர்களுக்கு அவர்கள் ஓய்வு பெறும்போது பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் அல்லது உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தை தேர்வு செய்வதற்கான வாய்ப்பு வழங்கப்படும். இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 2026 ஜனவரி 1ஆம் தேதி தான் இதை கொண்டு வராங்க. இந்த டாப்ஸ் கொண்டு வராங்க. இதுக்கு முன்னாடி எம்ப்ளாயிஸ் ஜாயின் பண்ணியிருந்தாங்கன்னா இப்போ என்ன இருக்கு? சிபிஎஸ் இருக்கு, கண்ட்ரிபியூட்டரி பென்ஷன் ஸ்கீம் இருக்கு. இப்போ இதுக்கு முன்னாடி யாராச்சும் ஜாயின் பண்ணி இப்போ 2026 அப்புறம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து கடைசியா அவங்க ரிட்டையர்மெண்ட் ஆகிறதுக்கு அப்போ அவர்கள் ஓய்வு பெறும்போது பங்களிப்பு உங்களுக்கு வந்து அவங்கள்ட்ட நம்மகிட்ட கேட்பாங்களாம், உங்களுக்கு சிபிஎஸ்ல வேணுமா பென்ஷனு, இல்லை வந்து தமிழ்நாடு டாப்ஸ், அதாவது உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தில் நீங்கள் பென்ஷன் வாங்க விரும்புகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கேட்டு அவங்க என்ன விரும்புகிறாங்களோ அதன்படி அவங்களுக்கு வந்து பென்ஷன் வந்து அலாட் பண்ணுறாங்க. சரிங்களா? ஓகே. இது ரொம்ப முக்கியம். அடுத்தது கடைசியாக இவ்வளோதான். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்திற்கு செயலாக்க விதிமுறைகள் தனியாக வெளியிடப்படும். அடுத்தது வந்து இது ஜனவரி 1ஆம் தேதி முதல் இந்த புதிய உறுதியளிப்பு ஓய்வூதிய திட்டம் அமலுக்கு வருகிறது. எதுலேருந்து வருது? 1ஆம் தேதியிலேருந்தே வருது. சரிங்களா? அது ஏற்கனவே வந்துருச்சு. நியூ இயர் அன்னையிலேருந்து இந்த டாப்ஸ் பென்ஷன் ஸ்கீம் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு வந்து அமல்படுத்தியாச்சு. ஓகேவா? இது தொடர்பான எல்லா இதுவும் வந்து சட்டப்பணிகள் நிறைவேந்து அரசாணையில் இது தொடர்பாக எல்லாம் ப்ரீஃபாக எல்லாம் என்ன சொல்லியிருக்காங்களா, ஜியோ பாஸ் பண்ணி அதில் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஓகே. ரொம்ப 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 முக்கியமானது. இந்த ஸ்கீம் பற்றி எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு வந்து ரொம்ப முக்கியமானது.
ஏற்கனவே ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லணும்னா, உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்த நம்ம பார்த்துருக்கோம். அதுக்கான ஜியோ வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் பாஸ் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே இருந்தது ஓல்டு பென்ஷன் ஸ்கீமு. ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் வந்ததுக்கு அடுத்தது ஸ்டாப் பண்ணதுக்கு அப்புறம் கொண்டு வந்தது வந்து கான்ட்ரிபியூட்டரி பென்ஷன் ஸ்கீமு. இந்த கான்ட்ரிபியூட்டரி பென்ஷன் ஸ்கீம் வரும்போதே சென்ட்ரல் கவர்மெண்ட் மத்திய அரசாங்கம் என்ன கொண்டு வந்தாங்கன்னா, நேஷனல் பென்ஷன் ஸ்கீம் கொண்டு வந்துட்டாங்க. ஆனா தமிழ்நாடு அரசு இப்போ அவங்க எம்ப்ளாயீஸ்க்கு என்ன செயல்படுத்துறாங்கன்னா, பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்த தான் செயல்படுத்திட்டு வராங்க. அப்போ ஒரு பிரச்சனை வருது. ஒரு அதாவது 2023 ஏப்ரல் 1 முதல் என்ன வந்துருச்சு? சிபிஎஸ் வந்துருச்சு. அப்ப எல்லாரும் என்ன கேட்குறாங்க? 2003 ஏப்ரல் 1லேருந்து சிபிஎஸ் வந்ததால என்ன சொல்றாங்க? 22 வருஷமா போராட்டம் நடக்குது. எங்களுக்கு வந்து சிபிஎஸ் வேணாம். ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் தான் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அந்த 22 வருஷம் போராட்டத்துக்கு அப்புறமா ஒரு மூவர் குழு வந்து செட் பண்றாங்க. யாரோட தலைமையில? ககன்தீப் சிங் பேடி. அவங்க வந்து ஒரு ஐஏஎஸ் அதிகாரி அவங்க தலைமையில செட் பண்ணிட்டு, அவங்க அந்த டீம் அளிச்ச ரெக்கமெண்டேஷன் படி ஒரு புதுசா ஒரு ஸ்கீம வெளியிடுறாங்க. பென்ஷன் ஸ்கீம கொண்டு வராங்க. அதுக்கு பேர் வந்து தமிழ்நாடு அஷ்யூர்டு பென்ஷன் ஸ்கீம். தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம். அந்த திட்டத்தினுடைய சிறப்பம்சங்கள்லாம் என்னன்னு நம்ம இதில பார்த்தோம். உங்களுக்கு டவுட் ஆச்சுன்னா, திரும்பி ஒரு தடவ ரீகேப் பண்ணி பார்த்துக்கங்க. ஸோ இதுதான் இந்த டாப்ஸ் வந்து எப்பேருந்து வந்திருக்க நடைமுறையில்னா, ஜனவரி 1, 2026 முதல் அனைத்து தமிழ்நாடு அரசில் உள்ள எம்ப்ளாயீஸ்க்கும் வந்து நடைமுறைப்படுத்தப்பத்தியாச்சு. சரிங்களா? ஓகேவா? இதுதான் இந்த பென்ஷன் ஸ்கீம் பத்தி ரொம்ப முக்கியமான தகவல்லாம். ஸோ இது சம்மந்தமா அடுத்தது நம்ம பார்க்கலாம். அதுக்கு அடுத்து வந்து இந்த பென்ஷன் ஸ்கீம்ல பிரீஃபா கொஞ்சம் ஓவராலா பார்த்தா என்ன என்ன சொல்றாங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து 50% கடைசி மாத ஊதியத்துல வந்து 50% வந்து அதாவது ஒரு எம்ப்ளாயியோட கடைசி மாதம் அவங்க ரிட்டயர் ஆகுறாங்கல்ல, அந்த கடைசி அவங்க எவ்வளோ சம்பளம் வாங்குறாங்களோ, அதில் 50% வந்து அவங்களுக்கு வந்து இந்த டேப்ஸ் தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தில் பென்ஷனாக கொடுப்பாங்க. ஒன்று சரிங்களா? அதுக்காக மா ஒவ்வொரு மாதமும் மாதமா எப்படின்னு தெரியல 10% வந்து அவங்களோட கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் ஒர்க் பண்ணுற தமிழ்நாடு அரசு கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயீஸ் வந்து 10% வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து அவங்களோட சம்பளத்துலேருந்து கொடுக்கணும். சரிங்களா? இந்த பென்ஷன் ஸ்கீம் படி. ஓகேவா? அதுக்கு அடுத்தது வந்து அந்த ஓய்வு பென்ஷன் வாங்கிட்டு இருக்கவங்க இறந்துட்டாங்கன்னா, அவங்களுக்கு வந்து 60% அவங்க ஃபேமிலிக்கு வந்து பென்ஷனாக கொடுக்குறாங்க. டேப்ஸ் கீழே ஒருத்தவங்க வந்து பென்ஷன் வாங்கிட்டு இருக்காங்க. திடீர்னு அவங்க இறந்துட்டாங்கன்னா, அவங்களுக்கு வந்து 60% அவங்களோட பென்ஷன் அமௌண்ட் வந்து அவங்களோட ஃபேமிலிக்கு குடும்ப ஓய்வூதியமாக கொடுக்குறாங்க. இந்த டேப்ஸ் கீழே யாராச்சும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. திடீர்னு வந்து ஒர்க் பண்ணும்போது இறந்துட்டாங்கன்னா, 25 லட்சத்திற்கும் அதிகமா ஆகாம ஒரு அமௌண்ட்ட வந்து அவங்களுக்கு வந்து பணிக்கொடையா குடுக்குறாங்க. அதுக்கு அடுத்தது வந்து இந்த புதிய ஓய்வூதிய திட்டம் எப்பேருந்து செயல்படுதுன்னு சொல்றாங்கன்னா, ஜனவரி 1 முதல் 2026 ஜனவரி 1 முதல் செயல்படுதுன்னு சொல்றாங்க. அவ்வளோதான் இந்த பென்ஷன் ஸ்கீமு. நாளைக்கு அடுத்த ஒரு ஸ்கீம்ல சந்திக்கலாம். ஓகே, பாய். டேக் கேர். இந்த தகவல நெறைய பேர்ட்ட சொல்லணும். ஓகேவா?